இந்த ஜாடி வாங்கினதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. நானும் ஓப்பனாக சொல்லியிருந்தேன். இதோட ரேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு. அவங்க சொன்ன ரேட்லேயே நான் வந்து குறைக்காம வாங்கிட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தான். ஏன்னா எப்பயுமே வந்து பேரம் பேசி எனக்கு பழக்கமே இல்லை. சரி எப்படி நம்ம குறைக்கிறதுன்னு தெரியாமல் சொன்ன ரேட்டுக்கே நானும் வாங்கி வாங்கி பழகிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் குறைச்சி கேட்டு பார்க்குறேன். இதோட ஜாடியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350ன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ஜாடியோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. இதில் தான் நம்மளோட ஏமாளித்தனம் தெரியுதுங்க. இதுக்கு மேலே எந்த பொருள் வாங்கினாலும் பொருளுக்கான காசா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் செக் பண்ணி கொடுக்கணும். உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதும் எனக்கும் நல்லது தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சில டைமில் ஏமாந்து போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியல் செஞ்சிருந்தேன். பொரியலாக போட்டு கொடுத்தா குட்டிமா ஒரு சில டைமில் சாப்பிட மாட்டாங்க. அதனே சாதத்தையும் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். ஜெய்குட்டிக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக கிளம்பிட்டான். குட்டிமா வழக்கம் போல் பொறுமையாக கிளம்பிட்டாங்க.